வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. என் பேர் பழனிவேலுங்க. கோக்கலை கிராமம் இளையாம்பாளையம். இங்கே வந்து 5 கல்குவாரிகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது இப்போ நாங்கள் 4 ஆண்டுகளாக இதுக்கான போராட்டங்கள், மனுக்கள், வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் பல துறைகளுக்கு மனு கொடுத்துள்ளோம். போன ஆண்டு பிப்ரவரி மாதம் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. இந்த குவாரிகள் அனைத்தும் முறைகேடாக, அதாவது அரசு விதிமுறைகளுக்கு உட்படாமல் இயங்கிக் கொண்டு உள்ளது என்று கருத்து தெரிவித்துள்ளோம். அதையும் தாண்டி போன மாதம் ராஜா கல்குவாரிக்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள். அந்த அனுமதி பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் மறைக்கப்பட்டு அந்த அனுமதி கொடுத்துள்ளார்கள். அதில் 2 வீடுகள் அரசு அம்மா திட்டம் பசுமை வீடு 2 வீடுகள் உள்ளது. அதை மறைத்து அனுமதிக்கு சான்று வழங்கியுள்ளார் பிடிஓ. இதை நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடி கலெக்டருக்கு, ஏரி பஞ்சாயத்துக்கு, பிடிஓவுக்கு மனுக்கள் நேரில் சென்றும் தபால் மூலமும் கொடுத்துள்ளோம். ஆனால் அவர்கள் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அதனால் இன்று காத்திருப்பு போராட்டம் இங்கே நடைபெறுகிறது. இந்த காத்திருப்பு போராட்டம் எங்களுக்கு தீர்வு காணும் வரை இது தொடரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலையிலேருந்து காத்திருப்பு போராட்டம். இன்னைக்கு என்னன்னா 5ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க. இரவும் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடருது. இரவும் தொடரும், நாளையும் தொடரும். கோக்கலை இளையாம்பாளையத்தில் அரசு விதிகளுக்கு மாறாக கல்குவாரி புதிதாக அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த குவாரிகள் சட்ட விதிகளை மீறி இருக்காங்க. குறிப்பாக அரசு சார்பில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் பசுமை வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை அரசு சம்பந்தமான திட்டங்கள் இருந்தாலும் கூட சட்ட விதிகளுக்கு பார்க்குற போது இந்த குவாரிக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடாது. இதை மீறி இந்த அரசாங்கம் இன்றைக்கி அனுமதி என்பது கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எலச்சிபாளையத்தினுடைய முன்னாள் பிடிஓ பிரபாகரன் அவர்கள் அவர் சில இதை பண அடிப்படையில் எல்லாம் வாங்கிட்டு கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த அனுமதி என்பது கொடுத்துருப்பதாக தெரிய வருகிறது. ஆக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனுமதியை உடனடியாக ரத்து செஞ்சு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையில் இந்த கல்குவாரி, ராஜா குவாரி மற்றும் ரினியூவல் கேட்டிருக்கிற அனைத்து குவாரிகளும் தடை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கி காலையில் காத்திருக்கும் போராட்டம் இந்த விவசாயிகள் சார்பில் ஆரம்பித்தோம். காலையில் 11 மணிக்கு மேலே ஆரம்பித்த இந்த போராட்டம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா வருவாய் பொறுப்பு ஆய்வாளர் பூங்கொடி வந்தாங்க. 5 மணிக்கு பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் லோக மணிகண்டன் வந்தாங்க. அதிமுகவிலிருந்து கூட வந்தாங்க. எல்லாமே வந்தாங்க போனாங்க. தவிர எங்களுடைய இந்த பிரச்சனையை குறித்து, இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் குறித்து யாருமே தீர்வு ஏற்படாதனால காலையில் துவங்கி இருக்கிற இந்த போராட்டம் இன்றைக்கு இரவு வரைக்கும் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு நடக்கும். ஏன்னா கலெக்டர்கிட்ட கொடுத்த மனுவை காணான்னு சொல்கிறாங்க. கொடுத்த மனு 15 நாள் ஆச்சுங்க. 15 நாளாக அதிகாரிகள் என்பது கலெக்டரேட்லேருந்து நாமக்கல் வருவதற்கு வல்ல என்கிற பதில் என்பது கொடுத்துட்ருக்காங்க. கலெக்டர்கிட்ட கொடுத்த மனுவே வரலன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது துவங்கி இருக்கிறது. இந்த அளவீடுகள் அதாவது ஏற்கனவே வருவாய்த்துறையில் கொடுத்துருக்காங்க. இருப்பினும் இந்த அரசு வீடுகள், அரசு ஆழ்துளை கிணறுகளை கணக்கில் ஏற்றி அந்த ஆவணங்களை கொடுக்கிற போது இந்த குவாரி ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சூழல் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த இளையாம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர் போராட்டத்தை கையில் எடுப்பதாக முடிவு செய்திருக்கின்றோம். போராட்டம் காத்திருக்கும் போராட்டம் காலையிலிருந்து போராட்டம் நடவடிக்கை இல்லைங்க.
வீடியோ வந்தாங்க, ஆரையும் வந்தாங்க, வியோவும் வந்தாங்க, நடவடிக்கை இல்லைங்க. நியாயமான கோரிக்கை அரசு வீடுகளை, அரசு ஆழ்துளாய் கிணறுகளை கணக்கில் ஏற்றாமல் வீடுகள் இல்லைன்னு, போர்வேலு இல்லைன்னு பொய்யான சான்று வீடியோ பிரபாகரன் வீடியோ வழங்கி ராஜா குமாரிக்கு அனுமதி வழங்கினார்கள். ரத்து செய் அனுமதி வழங்குகிறதை ரத்து செய். வருவாய் துறையிலே, உள்ளாட்சி துறையிலே நடவடிக்கை இல்லைங்க. தேர்தல் நேரத்தில் அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது, போராட வைக்குது. நடவடிக்கை தமிழக அரசு நடவடிக்கை. இரவு நேரம் போராடும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்று. கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய் என்றுதானே போராட்டம். வீடியோ ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். நடவடிக்கை இல்லைங்க. எங்க போய் நடத்தினாலும், எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் கவலை இல்லை என்றுதானே அரசாங்கம் இருக்குதுங்க. நியாயமா ஆயிரம் மனுக்கள் கொடுத்தும் கூட நடவடிக்கை இல்லைங்க. பசுமை வீடு அரசாங்கம் கொடுத்தது. ஆழ்துளாய் கிணறு அரசாங்கம் கொடுத்தது. மறைத்து வழங்கிய வழங்கிய பிரபாகரன் நியாயம் தானா? போராடுவோம். நியாயம் கிடைக்க போராடுவோம். தமிழக அரசு தலையிடு. போக மாட்டோம். கலெக்டர் ஆபீஸில் இருந்து நாங்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் போக மாட்டோம். காத்திருக்கும் போராட்டம் தினசரி நடக்குமுங்க. தலையிடு. மாவட்ட ஆட்சியர் உங்க கிட்ட மனு கொடுத்து 5 நாள் ஆச்சுங்க. 25 கிலோமீட்டர் வீடியோ ஆபீஸ் இருக்குதுங்க. வருவதற்கு அரை மணி நேரம் ஆகும். 5 நாள் தேவையா? இதற்கு காரணம் என்ன?
இதற்கு காரணம் என்ன? யாருக்காக யாருக்காக பயந்து பயந்து போறீங்க? பயம் என்ன? பயம் என்ன? அரசாங்கத்துக்கு பயமா? நாங்க கொடுத்த மனுவை 5 நாளா கொண்டாடல. போராடுவோம் 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 வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம்.